வணக்கம் நண்பர்களே. சென்னையில் ஷாப்பிங்னு சொன்னால் அதில் முக்கியமான இடம் நம்ம டி நகர். அதுவும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னா சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். குறிப்பாக தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பகுதி இன்னும் பரபரப்பாக இருக்கும். சிஐடி நகர்லேருந்து டி நகருக்கு டெய்லி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போயிட்டு வரதுனால இந்த டி நகரில் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக 2023 சிஐடி நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்ல இருந்து ஏற்கனவே நார்த் உஸ்மான் ரோட்டில் கட்டப்பட்ட காங்கிரீட் பிரிட்ஜோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு புது ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டுற வேலை தொடங்கப்பட்டது. சுமார் 165 கோடி ரூபாய் செலவில் 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 8.4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட சென்னையின் முதல் ஸ்டீல் பிரிட்ஜ் கட்டப்பட்டு இப்போ அது மக்கள் பயன்பாட்டிற்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 3800 மெட்ரிக் டன் ஸ்டீலை பயன்படுத்தி 53 ஸ்டீல் பில்லர் அமைச்சு இந்த ஸ்டீல் பிரிட்ஜை கட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஸ்டீல் பிரிட்ஜை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மவுண்ட் ரோட். சைதாப்பேட்டையிலேருந்து நந்தனம் டைரக்ஷனில் போகும்போது லெஃப்ட் சைடில் திரும்பினா வர்றது தான் சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட். இந்த சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடில் இந்த இடத்துல இருந்து புது ஸ்டீல் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. மவுண்ட் ரோடு வழியாக கிண்டி சைதாப்பேட்டையிலேருந்து வரவங்க எல்லாம் அண்ணா நகர், கோயம்பேடு போகணும்னா சிஐடி நகர் வழியாக வந்து டி நகர் கூட்ட நெரிசலில் கிராஸ் பண்ணி நார்த் உஸ்மான் ரோடு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் ஆகும். ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜு கட்டினதுனால இங்கேருந்து ஏறி கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷத்தில் நாம் நார்த் உஸ்மான் ரோடை ரீச் ஆகிடலாம். மவுண்ட் ரோட்லேருந்து அண்ணா நகர், கோயம்பேடு போகிறவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பிரிட்ஜாக தான் இருக்கும். இப்போ இந்த பிரிட்ஜு கீழே இருக்கிறது டி நகர் பஸ் டெர்மினஸ் மேட்லி ஜங்ஷன். நமக்கு லிஃப்ட்டில் மேட்லி ஜங்ஷன்லேருந்து வர வாகனங்கள் இந்த பிரிட்ஜோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரேம்ப் வழியாக இந்த பிரிட்ஜுக்கு வர்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு ரைட் சைடில் நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து வரும்போது இந்த பிரிட்ஜுக்கு கீழே இறங்கி மேட்லி ஜங்ஷனுக்கு போகிற மாதிரி ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ரேம்ப் வழியாக இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நமக்கு கீழே இருக்கிறது துரைசாமி ரோடு ஜங்ஷன். இது நார்த் உஸ்மான் ரோட். இங்கிருந்து நேராக போனால் ஆர்காட் ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி மகாலிங்கபுரம் பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜு மேலே ஏறி லயோலா காலேஜ் வழியாக கோயம்பேடு, அண்ணா நகர், நெற்குன்றம், மதுரவாயில் இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியும். இப்போ நம்ம இந்த நார்த் உஸ்மான் ரோட்லேருந்து பிரிட்ஜு மேலே இருக்கிற ரேம்ப் வழியாக கீழே இறங்கி எங்கெல்லாம் போக முடியும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜிலேருந்து ரேம்ப் வழியாக கீழே போகிறோம். கீழே இறங்கி கீழே இருக்கிற சரோஜினி ஸ்ட்ரீட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட், பர்கேட் ரோட் எல்லா இடத்துக்கும் போக முடியும். மேட்லி ரோட் ஜங்ஷன் கிட்ட ரைட் சைடில் யூ-டர்ன் எடுத்தால் பிரிட்ஜுக்கு மேலே போகிற ரேம்ப் வரும். அதில் நாம் அப்புறம் போகலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் சின்னதாக கார், ஆட்டோ, பைக் போகிற மாதிரி ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக போய் பார்க்கலாம் வாங்க.
இந்த இடம் துரைசாமி ரோட் ஜங்ஷன். இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போனால் துரைசாமி சப்வே வரும். இங்கேருந்து நேராக போக முடியாது. இப்போ நம்ம ரைட் சைடில் யூட்டர்ன் பண்ணி போகலாம் வாங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே சில இடத்துல யூட்டர்ன் பண்ணி போகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த இடத்துல இருந்தால் ஸ்டீல் பிரிட்ஜ் ஆரம்பமாகுது. இங்கிருந்து லெஃப்ட்டில் போனால் பர்கெட் ரோட், ரைட்டில் போனால் மேட்லி ரோட். நாம் இப்போ நேராக சிஐடி நகர் நோக்கி போகிறோம். ரைட் சைடில் டி நகர் பஸ் டெர்மினஸ்லேருந்து பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே வர இடம். இந்த புது பிரிட்ஜால் டி நகரில் மட்டும் இல்லாமல் டி நகரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் போக்குவரத்து நெரிசல் குறையுன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜுக்கான பேஸ்மெண்ட் காங்கிரீட்டில் கட்டப்பட்டு அதுக்கு மேலே ஸ்டீல் பில்லரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 53 பில்லர்ஸ் இந்த பிரிட்ஜுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் 50 வருஷத்துக்கு மேலே உறுதியாக இருக்கும்னு சொல்லப்படுது. இது போக் ரோட். பிரிட்ஜுக்கு கீழே செடியெல்லாம் வச்சு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ரேம்போட சைடில் அழகான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மேட்லி ரோட் ஜங்ஷன். நார்த் உஸ்மான் ரோட், மேட்லி ரோட், பர்கெட் ரோட், மவுண்ட் ரோட்லேருந்து சிஐடி நகர் வழியாக வர சவுத் உஸ்மான் ரோட், இந்த 4 ரோடும் சந்திக்கிற ஒரு முக்கியமான ஜங்ஷன். இந்த மேட்லி ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்க ரேம்ப் வழியாக இந்த பிரிட்ஜு மேலே போகலாம் வாங்க. இந்த இடம் தான் புது ஸ்டீல் பிரிட்ஜும் பழைய கான்கிரீட் பிரிட்ஜும் கனெக்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல ஸ்டீல் பிரிட்ஜு முடியுது. இங்கிருந்து ஏற்கனவே கட்டப்பட்ட பழைய கான்கிரீட் பிரிட்ஜ் வழியாக நார்த் உஸ்மான் ரோடு வரைக்கும் போகும். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.